உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தொழில் ஒருத்தவங்களுக்கு நல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரம் எப்படி இருக்கு? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு, குருவுக்கு 3 பார்வை உண்டு, ராகு எதுக்கு வந்து நின்ற இடம் அடுத்த இடம் அதுக்கு அந்த பார்வை 3 பார்வை உண்டு. இவங்க பொதுவாக தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய கர்ம காரியங்கள்ல தவறாம கலந்துக்கிறோம். எல்லாரும் குருவை சொல்லிட்டு இருக்காங்க, குருதான் கோடீஸ்வரர், சனிதான் காலபுருஷனுக்கு லாபாதிபதி. அதே மாதிரி நிறைய துக்க நிகழ்வுகள்ல அவங்க அடிக்கடி கலந்துக்கிறாங்க. யார் இறந்தாலும் கொண்டே கோடி எடுத்து போடணும். யார் இறந்தாலும் முதல்ல கோடி எடுத்து போடுறவங்களே கோடீஸ்வரர். மணி அட்ராக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட பரிகாரம் எப்படி? அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கு. அவங்க ஜாதகம் எங்க போனா காசு வரும். அவங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எங்க போய் இருக்காரு, அவர் போய் யாரை டச் பண்றாரு, இதை வச்சும் சொல்லலாம். அதே ராகேது இல்லாம சூரியன் வந்து புதனை போய் தொடறாரு. இவங்க என்ன வழிபாடு செஞ்சா காசு வரும்னா சூரியன் நாராயணரை பிடிக்கணும். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கூடையவர் 3 கூடையவர் சேர்ந்துட்டாரு. அவருக்கு நான் எங்க சொல்றேன், குருட்டப்பள்ளி பள்ளி கொண்ட ஈஸ்வரர் திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு. ஆந்திரா பார்டர் ஒட்டி, ஆந்திராக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் விஜயராம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளை நம்ம ஜோதிடத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோவை திரு பண்டித் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொழில் ஒருத்தவங்களுக்கு நல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரம் எப்படி இருக்கு? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? பொதுவா வந்து உங்களுக்கு இதுல வந்து 3 பார்வை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு, முப்பார்வை பெற்ற கிரகங்கள்னு இருக்கு. செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு, குருவுக்கு 3 பார்வை உண்டு, ராகு எதுக்கு வந்து நின்ற இடம் அடுத்த இடம் அதுக்கு அந்த பார்வை 3 பார்வை உண்டு, சனிக்கு 3 பார்வை உண்டு. சனிக்கு மட்டும்தான் 10ஆம் பார்வை. மற்றவங்களுக்கு யாருக்கும் 10ஆம் பார்வை கிடையாது. அதனாலதான் சனியை கர்மகாரகன்னு சொல்றாங்க. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அவங்க கர்மாவுக்கு தக்கவாறு தான் தொழில் அமையும். அப்ப சனியினுடைய 10ஆம் பார்வை தொழிலுக்கான பாவகம். பொதுவா சனி கர்மகாரகனாக இருக்கிறதுனால சனி தான் தொழிலுக்கான காரக கிரகம். அவங்க லக்னப்படி மாறும், ஆனாலும் சனி தான் தொழிலுக்கான காரகம். இவங்க பொதுவாக தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு மேக்சிமம் அவங்கள என்னை பொறுத்தவரை நிறைய கர்ம காரியங்களில் தவறாமல் கலந்துக்கிறணும். நிறைய கர்ம காரியங்களுக்கு நிறைய என்னை பொறுத்தவரை குரு கோடீஸ்வரர் கிடையாது, சனி தான் கோடீஸ்வரன். எல்லாரும் குருவை சொல்லிட்டு இருக்காங்க, குருதான் கோடீஸ்வரர், சனிதான் கோடீஸ்வரர். சனிதான் காலபுருஷனுக்கு லாபாதிபதி. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. கும்பத்துக்கு அதிபதி சனி. அதனால சனியோட வீட்டை கொண்டு பின்னாடி கொண்டே வச்சான். சனிதான் வயசானவன், சனிதான் தூரதேசத்துக்காரன். அவனுடைய வீடை கொண்டு எங்க கொண்டு வச்சான்? 11ஆம் இடத்துல கொண்டே வச்சான். அவனுடைய நட்சத்திரத்தை எங்க கொண்டே வச்சான்? 12ஆம் இடத்துல கொண்டே உத்திரட்டாதியை கொண்டே வச்சான். சரியா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு கொண்டே வச்சான். அதில் கொண்டே அங்கே சனியை கொண்டே வச்சான். அப்போ குருவோட வீட்டை கடந்து தான் சனியோட வீடு வரும். கடைசி வீடு குரு தான், அது மோட்ச வீடுன்னு அதுக்கு பேர் 12ஆம் இடம். அப்போ அங்கே கொண்டே சனியோட நட்சத்திரத்தை வச்சான். 10ஆம் இடம் தான் சார் ஜீவனம். 10ஆம் இடம் தான் ஜீவனம். அப்போ 6ஆம் இடங்கிறது வேலை. 6, 7, 8, 9, 10. 6க்கு 5ஆம் இடம் சனியோட வீடு, 10ஆம் இடம். அப்போ சனி தான் ஜீவனக்காரகன்னு, சனிக்கு தான் ஜீவனக்காரகன்னு பேர். ஜீவக்கோள் அப்படின்னு சனிக்கு பேர் உண்டு. அப்போ இவங்க தொழிலை நல்லா அபிவிருத்தி அடைகிறதுக்கு நிறைய அந்த வேலை இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையே அவங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுப்பாங்க, தான தர்மம் செய்வாங்க, உணவுலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய துக்க நிகழ்வுகளில் அவங்க அடிக்கடி கலந்துக்கிறணும். யார் இறந்தாலும் கொண்டே கோடி எடுத்து போடணும். யார் இறந்தாலும் முதல்ல கோடி எடுத்து போடுறவங்களே கோடீஸ்வரர். அவங்கள தேடி எல்லாமே வரும். துக்க சம்பவத்தை பூரா கலந்துக்கிறேன் சார் முதல்ல. இது என்னுடைய, அது இயற்கையாகவே என்னுடைய கேரக்டர் என்னன்னா, எனக்கு லக்னத்திலேயே சனி. யார் இருந்தாலும் தகவல் முதல்ல சொல்லுங்கன்னு நான் சத்தம் போடுவேன். யாராக இருந்தாலும் முதல்ல கோடி எடுத்து போடணுங்கிறது என்னுடைய கேரக்டர். கர்ம செலவு செய்ய செய்ய நமக்கு யோகம் தரும். யோகத்துக்கு, ஆமா, யாரா இருந்தாலும் இது யோகத்துக்காக செய்யறது இல்ல. சிலவு சண்டை ஓட்டி அளவு கண்டலன்ஸ் போக மாட்டாங்க சார். கண்டலன்ஸுக்கு போக மாட்டாங்க சார்.
அதே மாதிரி யாராவது கர்ம வீடுகளில் வந்து யாரையும் தடுக்கக்கூடாது. 10 வருஷம் எங்கள் ஊர் பக்கம் அப்படி இல்லை சார், தென் மாவட்டத்தில் அப்படி இல்லை. 20 வருஷம் பகையாளியாக இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கவங்க. இறந்தாச்சுன்னா போயிடுவாங்க சார், போய் கலந்துக்குவாங்க சார். தென் மாவட்டத்தில் அது ஒரு பழக்கம் இருக்கு. மற்ற இடங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. 10 வருஷம் 20 வருஷம் பகையாளியாக இருந்தாலும் துக்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பேச்சுவார்த்தை நல்லது கூப்பிடாட்டி கெட்டதுக்கு போயிடுவாங்க. நீங்க இறந்தவங்களுக்கு கோடி எடுத்து போட 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 உங்களுக்கு எல்லா விதமான கோடிகளும் வரும். யார் இறந்தாலும் சரி போய் அந்த துக்கத்துல போய் கலந்துக்கோங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கட்டு போச்சு, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் பாதிச்சிருச்சு. யார் இறந்தாலும் போய் கோடியில் அந்த போய் கலந்துக்கோங்க, கோடி எடுத்து போடுங்க. அதுக்கு சொல்றது என்ன சொல்றாங்க, கோடி தானே சொல்றாங்க. இப்ப பிறந்த வீட்டு கோடி போட்டாச்சா சொல்றாங்களா இல்லையா? இப்ப பங்காளி கோடி போட்டாச்சா, மாமச்சான் கோடி போட்டாச்சா, அட புகுந்த வீட்டு கோடி போட்டாச்சா. கடைசியா சுடுகாட்டில் வச்சு என்ன கேட்குறாங்க, இப்ப கோடியெல்லாம் போடுறாங்களா, போடுங்கப்பா சொல்றாங்களா இல்லையா? அது செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொழுதாவது சனீஸ்வரர் கொடுத்தே தீர்வார். என்னை பொறுத்தவரை சனீஸ்வரர் தான் கோடீஸ்வரர், குரு கிடையாது. குருவை நான் ஒத்துக்கவே மாட்டேன், சனீஸ்வரனை தான் நான் கோடீஸ்வரன் சொல்லுவேன். சார் நீங்க வேண்டாம்னா கொடுக்குறவர் அவர் தான் சார். நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, கொடுக்குறவர் அவர் ஒரு ஆள் தான். அனுபவத்துல கொடுக்குறவர் அவர் தான், அனுபவத்துல கொடுக்குறது அவர் தான். சனி மாதிரி நல்லவர் உலகத்துல யாருமே கிடையாது, ராகு மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. கஷ்டப்படுறவரை கை தூக்கிறவர்ல சனி ராகு நம்பர் 1. அதனால சனியை போல ராகு, ராகுவை போல் சனின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர் சனி, அவர்கிட்ட தான் எல்லா செல்வமும் இருக்கு. குருவை விட பெரும் கோடீஸ்வரர் சனிதான். குரு பிளானட்ல வேணா பெருசா இருக்கும், சைஸ்ல பெருசு, ஆனா இது பயங்கரமான விஷயத்தை தரக்கூடியது சார். அதிக இடம் கொண்ட கிரகம் சார் சனி, அதிக இடம் கொண்ட கிரகம் சனி. நீங்க ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை வாங்குங்க, தூக்கி வைங்க, தராசுல வைங்க. அந்த 50 கிலோ அரிசி மூட்டை சைஸுக்கா நீங்க இடக்கல்ல தூக்கி வைக்கிறீங்க? கிடையாது. இடக்கல் முடுக்கானதா இருக்கும், இடக்கல் இவ்வளவுதான் இருக்கும், அரிசி மூட்டை பெருசா இருக்கும். இந்த மூட்டையை தூக்கிறதா இல்லையா, முடுக்கான இரும்பு அத்தனையும் சமாளிச்சு வர்றவர் சனி. சனி மாதிரி துன்பப்பட்டவர் உலகத்துல யாரும் கிடையாது. அவருடைய பிறப்பு வரலாறுலாம் படிச்சு பாருங்க. தாயால துன்பப்பட்டாரு, தகப்பனால துன்பப்பட்டாரு, அத்தனை பக்குவம் பெற்றாரு. அவ்வளவு பொறுமைசாலி சனி. அவரை மாதிரி நல்ல ஒரு உலகத்திலேயே கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. அதனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க, சனீஸ்வரர். ஈஸ்வரனுக்கு நிகராக அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க. அப்பனால புறக்கணிக்கப்பட்டு, சுற்றுப்புறத்தால் புறக்கணிக்கப்பட்டு. லக்கண சனி சார், நானு அனுபவிச்சு சொல்றேன். அனுபவம் தான் எனக்கு. இப்ப வயசு 54 வயசுட்டு ஆக போகுது, ஆனா பெற்ற அனுபவம் நிறைய. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சபையில எப்படி நடக்கணும், எப்படி வர்றவங்களை ரிசீவ் பண்ணணும். எனக்கு யாராவது உறவுகள் இறந்து சொல்லலைன்னா எனக்கு கோவம் வந்துடும், திட்டி விட்டேன், ஏங்க ஒரு ஆள் இறந்து தகவல் சொல்ல அப்படின்னு. இப்ப நம்ம போகாம போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சில பேர்லாம் இறந்து தகவலே சொல்லலை, இறந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்கிற தகவலே சொல்லலை. அது என் ஒய்ஃப் வழியிலாம் போன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்ல ஆளுங்க. இந்த மாதிரி அவங்க இறந்து ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறீங்களா? இல்ல உண்மையே சொல்றேன் சார். சார் அதுல என்ன சார் தப்பு இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஒருத்தருடைய கடைசி காலத்துல அவங்களை பாக்குறதே புண்ணியம் சார். அது டெட் பாடி நினைக்க கூடாது சார், நம்ம கூட வாழ்ந்தவங்க சார், வாழ்ந்தவங்க. கண்டிப்பா. எத்தனை சந்தோஷங்கள் நிகழ்வுகளை கலந்துருப்போம், நினைவுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா அது இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. சில பேர்லாம் சில இதுக்கெல்லாம் சொல்லலை கூப்பிட்டு, அப்போ நாங்களே கூப்பிட்டு வருத்தப்பட்டிருக்கோம். அவங்க தான் சொல்லுவாங்க, நாங்க ஏன் சொல்லணும்? சம்மந்தப்பட்டவங்க சொல்லலை, நாங்க ஏன் சொல்ல? இதுல என்ன இருக்கு ஈகோ? இப்போ சித்தப்பா பெரியப்பா இறந்துட்டாங்கன்னா தகவல் கூப்பிட்டு சொன்னா தானே தெரியும். கண்டிப்பா. நான் யார் இறந்தாலும் போயிடுவேன், என் வேலை எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஆண்டிப்பட்டியில் இருக்காரு, சிடிஎஸ்ல பெரிய பதவியில் இருந்தவர், சஞ்சய் கண்ணன். அவங்க அம்மா எனக்கு அம்மா தானே, கண்டிப்பா. என் நண்பருடைய அம்மா எனக்கு அம்மா தானே. இறந்து அப்போ நான் ஆதனில் வந்து பிஸியா இருக்கிற நேரம், உடனே கார் எடுத்து ஜாதகம் பார்த்துட்டே போயிட்டேன். போய் மாலை அவங்கள நமக்கு ஒரு தாய் தானே, மாலை வாங்கி போட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு நேரம் இருந்துட்டு, சார் நான் கிளம்புறேன் சார்னு சொல்லி அப்படி ஜாதகம் பார்த்துட்டு நான் கோயம்புத்தூர் போறேன். யார் இறந்தாலும் முதல்ல போய் நின்றுவேன். நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்க தொழில் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்க. சனி கெட்டவர்கள், 10ஆம் பாவகம் கெட்டவர்கள், 10ஆம் இடம் கெட்டவர்கள், சனி கெட்டவர்கள், சனி கெட்டவர்கள், 10ஆம் இடம் கெட்டவர்கள், சனி பாவிகளுடன் கூடி இருக்க கர்ம செலவுக்கு செலவு செய்து பாருங்கள், உங்க ஜாதகம் வேலை செய்யும்.
ஓகே. சார் எங்க சொந்த சித்தப்பா இறந்ததுக்கு போய் அவமானப்பட்டு வந்திருக்கேன் சார். ஒரு துக்க சம்பவத்தில் போய் மைக் செட் வச்சு ஆடிட்டு கிடக்கிறது. கண்டிப்பா. எங்க அப்பாவோட அப்புறம் தம்பி. நான் இங்க இருந்து ஷூட்டிங்ல இருக்கேன், ஆதல்ல ஷூட்டிங்ல இருக்கேன். இங்க இருந்து ஷூட்டிங் முடிச்சு நான் போறேன். எனக்கு நான் போக வேண்டியது கோயம்புத்தூர். சம்மந்தம் இல்லாம தென் மாவட்டத்துக்கு உடனே டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணி தென் மாவட்ட டிக்கெட்டுக்கு போட்டு அங்கேருந்து நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் ஃபஸ்ட்டு ஆதனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ முடிஞ்சு 3வது இன்டர்வியூ இங்கே நடக்குது. அப்போ நான் எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்டுட்டு நான் நாளைக்கு வந்துடுவேன்னு சொல்லி போய் ஒரு துக்க வீட்டில் இப்படிலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவரை பார்க்கல. கண்டிப்பாக. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா கவனிக்கல. நான் மாதம் என்னுடைய எங்கள் மாமாவுடைய சன்னு மூலமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த காசை வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி பாருங்க. எங்கள் சொந்த சித்தப்பா போய் அங்கே போய் கருமத்தில் நான் கலந்துக்கிறக்கா போய் மாலை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை சரியில்லை. அதனால் நம்ம கடமையை நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நான் வந்தேன். அது ரொம்ப 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 நம்ம யாரையும் குத்துறக்கா சொல்லலை. இது வந்து இயற்கையாக எனக்கு நடந்ததை சொல்கிறேன் சார். அனுபவம் தான் சார் ஜோதிடம். நீங்கள் ஒன்றும் இல்லை, 10-8 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் கர்மத்தில் கலந்துக்க முடியாது. 12-8 சம்மந்தம் இருக்கிறவங்களாம் கர்மத்தில் கலந்துக்க முடியாது. 10-8 12-8 கர்மத்தில் கலக்காமல் விட்டவர்கள் அதிகம். ஏன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாது, அதை ஒன்றும் தடுக்க முடியாது. இந்த கர்மத்தில் யார் ஒருவர் கலந்து கொள்கிறார்களோ, எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தாருங்க. எந்த சமுதாயம் யார் இறந்தாலும் போய் தூக்கி குளிப்பாட்டி உட்கார வச்சு இந்த நாடி கட்டெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி, இத்தனைக்கு அவங்க ஒரு 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 சத்திரியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவங்களோ யாருக்கும் ஒதுக்கப்பட்ட முடியாது, மனுஷன் தான் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அவர் போய் யார் இறந்தாலும் போய் அந்த வேலையை செய்வார். அவருக்கு நல்ல சாவு வந்துச்சு. அவருக்கு நல்ல சாவு வந்தது சார். மார்கழி மாதம் இறந்து போனார் சார். நைட் படுத்தவர் காலைல இறந்துட்டார். ஏன்னா இவரை இறந்து போனார். ஊருக்கே ஓடுவாருங்க. யார் இறந்தாலும் அந்த ஏரியாவில் யார் இறந்தாலும் போய் அதை தூக்கி குளிப்பாட்டி அவரை பார்த்த அனுபவம். கண்டிப்பாக அவரை பார்த்த அனுபவம். நான் 22 வயசு காலகட்டங்களில் எனக்கு முக்கியமான வேலை, ஒரு வேலையை கிளம்புறேன். எங்கள் வீதியில் ஒருத்தர் வயசான பெரியவர் இறந்துட்டார். மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் தகவல் கிடச்சி போய் தூக்கி அவரை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு உட்கார வச்சு மாலையெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் இந்த ஐயா இறந்து போனார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி, ஏன்னா அது கிராமப்புறங்கள் தானே, அங்கெல்லாம் வீடு திறந்து கிடக்கும். அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். அப்போ அதை செய்யும் பொழுது கோடீஸ்வர யோகம் 100% வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது கிடைக்காமல் போகாது. அவங்க அதை செய்ய அவங்களுக்கு தொழில மாற்றம் வரும் சார். நான் அதை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இதுக்காக செய்யலை, இயற்கையாகவே செய்கிறேன். யார் இருந்தாலும் நான் சும்மா கூச்சவங்கள உன்னோட பாடியை தூக்கிடுவேன். எனக்குலாம் அதுக்கு ஒன்றும் பயமே கிடையாது. நம்மளோட வாழ்ந்தவங்க தானே, என்ன பயம். அதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ஏன்னா அதுக்கு பேரே கோடி போடுதல்னு பேரு. இது கடமையாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக செய்ய வெற்றி நிச்சயம். சரியா சார்? இந்த மணி அட்ராக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட பரிகாரம் எப்படி இருக்கும் சார்? மணி அட்ராக்ஷன்ங்கிறது காமனாக ஒரு விஷயம் இருக்கு. அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கு. அவங்க ஜாதகம் எங்க போனா காசு வரும். உதாரணமா சொல்றா சந்திரன் தான் குபேரன். சந்திரன் தான் குபேரன். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சமாகிறாரு. சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சமாகிறாரு. சந்திரன் எல்லாருக்கும் படி கலக்கிறவர். ஸோ சந்திரனை வச்சும் நம்ம குபேரனை சொல்லலாம். அவங்க ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எங்க போய் இருக்காரு, அவர் போய் யாரை டச் பண்றாரு, இதை வச்சும் சொல்லலாம். அவங்க ஜாதகத்தில் 2 குடையர் எங்க இருக்காரு. இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு ஜாதகத்தில் புதன் 2 குடையவராகி புதன் 2 குடையவராகி சூரியனை தொடும் பொழுது அது ராகுகேது மிட் பாயிண்டா வந்தா, அது ராகுகேது மிட் பாயிண்டா வந்தா சங்கர நாராயணர்னு வரும். ஒரு ஜாதகத்தில் புதன் சூரியன் அவன் ஜாதகத்தில் 2 குடையவர் புதனா வரணும். 2 குடையவர் புதனா வரணும். 2 குடையவர் புதனா வரணும். அவர் கூட சூரியன் சேர்ந்து அந்த புதன் போய் எதை தொடுறாரு, 2ஆம் அதிபதி யாரை தொடுறாரு, சூரியனை தொடுறாரு. அப்ப சூரியனை தொடும் பொழுது அந்த இடம் ஒருவேளை ராகுகேது மிட் பாயிண்டா சிக்கிட்டா அங்க சங்கர நாராயணரை அவங்க பிடிச்சா காசு வரும். இது ஒரு பொதுவான ஒரு இது அவங்க ஜாதகத்துக்குன்னு உள்ளது. உதாரணமா சொல்றேன். ஸோ இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் பெருகும். சங்கர நாராயணர். சரி,
அதே மாதிரியே இன்னொரு இடத்துல அதே ராகேது இல்லாம சந்திரன் வந்து சூரியன் வந்து புதனை போய் தொடராரு. சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்கு, சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்கு. சூரியன் 10 டிகிரி, புதன் 18 டிகிரின்னு வச்சுக்கோமே. இந்த சூரியன் போய் புதனை தொடராரு. இவங்க என்ன வழிபாடு செஞ்சா காசு வரும்னா சூரியன் நாராயணரை பிடிக்கணும். சூரிய நாராயணரை பிடிக்கணும். சரியா? சரி. அதே ஒரு ஜாதகத்துல 2 கூடையவரே சந்திரன் வந்துட்டாரு, சனி வந்துட்டாரு. 2 கூடையர் சந்திரன், 2 கூடையர் சந்திரன். இந்த சந்திரன் போய் சனியை தொடராருன்னு வைங்க. 2 கூடையர் சந்திரன் யாருக்கு வரும்? மிதுன லக்னத்துக்கு தான் வரும். மிதுன லக்னத்துக்கு 2 கூடையவர் சந்திரன், அவர் ஜாதகத்துல போய் சனியை தொடராரு. சனி மௌனத்துக்கான கிரகம், சனி மௌனத்துக்கான கிரகம், சனி மௌனத்துக்கான கிரகம். சந்திர மௌலீஸ்வரர், சந்திர மௌலீஸ்வரர். இது என்னைக்கு போகணும், எந்த நாள்ல போகணும், வேற ஏதாவது கிரகம் பார்த்துட்டு சிக்கலாயிடும். ஸோ இது வந்து பணத்தை தரக்கூடியது. இது திசை புத்தி அந்தரம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இங்க போனா காசு வரும், அவ்வளவுதான் மேட்ரு. கண்டிப்பா காசு வரும். அதே போய் சந்திரன் போய் செவ்வாயை தொடுறாரு, சந்திரன் போய் செவ்வாயை தொடுறாரு, சந்திரன் போய் செவ்வாயை தொடுறாரு, சந்திரன் போய் செவ்வாயை தொடுறாரு. சந்திரன் செவ்வாயை தொட்டா, சந்திரன் செவ்வாயை தொட்டா சந்திரன் 2ஆம் அதிபதியாகி, சந்திரன் 2ஆம் அதிபதியாகி அதே மிதுன லக்னம், அதே மிதுன லக்னம், அதே மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன், அதே மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன். அவர் போய் செவ்வாயை தொடுறாரு. இவர் 6 கூடயே உபஜய ஸ்தானாதிபதி ஆயிடுவாரு. இல்ல 2 பேர் செவ்வாய் நீச்சமாகாம இருக்கணும், அதே வீட்டுக்குள்ள நீச்சமாகாம இருக்கணும். இந்த சந்திரன் போய் செவ்வாயை டச் பண்றாருன்னு வைங்க. 2 கூடையவர் சந்திரன் செவ்வாயை டச் பண்றாரு, செவ்வாயை டச் பண்றாரு. சோமஸ்கந்தர், சந்திரன் ஜோமே, சந்திரன் ஜோமே, செவ்வாய் கந்த. எல்லா கந்தனையும் கொடுத்தா காசு வராது, எல்லா கந்தனையும் பிடிச்சா காசு வராது. எந்த கந்தனை பிடிக்கணும் கணக்கு இருக்கு, எந்த கந்தனை பிடிக்கணும் கணக்கு இருக்கு. சோமஸ்கந்தன்றது முருகர். ஆமா, கந்தன் பேர் வந்து சோமஸ்கந்தன் அல்லது சோமவார வழிபாடு, திங்கக்கிழமை வழிபாடு. சார் நிறைய இருக்கு சார், லாஜிக் ஒரே லாஜிக் இல்ல. ஒரு எல்லாரும் முருகனை பிடிக்கணும், எல்லாரும் முருகனை விடிய விடிய பேசலாம். முருகனை அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு எல்லாம் சொல்லலாம். அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அதை பார்க்கணும்ல. எங்கய்யா முருக பக்தர் சாண்டோ சின்னப்பா தேவர் ஐயாவை விடையாங்க பெரிய முருக பக்தர். கண்டிப்பா முருகன் அவர்கிட்ட பேசியிருக்காருங்க. கோயம்புத்தூர்ல நிறைய அவரை பத்தி சொல்லுவாங்க. நம்ம வாழ்ந்ததே கோயம்புத்தூர்ல முதல்ல ராமநாதபுரம் பகுதி தான். தேவர் பங்களா பக்கத்துல சுத்தி இருக்கேன், நாயா சுத்தி இருக்கிறேன். கதை அவங்க உறவுகள் நிறைய எனக்கு தெரியும். அந்த அவங்க அவருடைய நெருங்கிய சொந்தங்கள்லாம் இருப்பாங்கல்ல, நிறைய பழம் இருக்கோம்ல. தேவரையாவுக்கு மிகப்பெரிய அந்த மருதமலை மாமணிய முருகையாக சாங்ல தான் அவர் அதிகமா ஒரு முடிசில் இருக்குங்க. அந்த வெங்கல குரல்ல அவர் பாடுறது மருதமலை மாமணிய முருகை, அது என்ன குரல் அது. எனக்கு சீர்காழி ஐயாவுடைய முதல் வணக்கம் முருகனுக்குங்கிற பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த அது யதார்த்தமா அவர் மலையில இருந்து கீழே நடந்து இறங்கிட்டு வரும்போது ஒரு சிகரெட் டப்பாவை எத்தி முடிச்சார். அவரு சென்ட்ரல் ஸ்டுடியோல பணிபுரிஞ்சிருக்காரு. அப்ப ரொம்ப பெரிய கடன் கஷ்டத்துல அவர் இருந்திருக்கிறாரு. அப்ப யாரோ துண்டை சாயந்தரம் நீ 100 ரூபா காசுக்கா 50 ரூபா காசுக்கோ சாயந்தரத்துக்குள்ள காசு எல்லாம் தோல்ல துண்டை போட்டு கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு பாத்துக்க அவமானப்படுத்திருக்காரு. நடந்தே போயிருக்காரு. சிகரெட் அட்டைக்குள்ளக்க ஒரு 100 ரூபா தாள் இருந்திருக்கு. நாங்க கல்வீரம்பாளையமோ அதோ பகுதி அங்க நடந்து போகும்போது அதுல வந்து எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு முருகன் மேல நம்பிக்கை அவருக்கு. அப்பதான் அவர் அந்த பாட்டு பாடுறாரு மருதமலை. அவருடையாங்க ஒரு முருக பக்தரும் முருகன்ட்ட பேசின மகாராஜங்க அவரு. அவர் வம்சம் நீ கஷ்டப்படுது, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா முருகன் இருக்காரு, அவர் வம்சம் கஷ்டப்படுது. ஏங்க அவங்களாம் கஷ்டப்படலாமாங்க? அவங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவான தெய்வம்ங்கிறது அப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க ஜாதகத்துல இருக்கு, அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அதை பிடிக்கணும். அவங்க ஜாதகத்துல சும்மா இல்லாம அதை நம்ம சொல்லக்கூடாது சார். கிரகத்தின் அதாவது சந்திரன் மட்டும் குபேரன் அல்ல, எல்லா கிரகமும் குபேரன் தான். ஏன்னா சந்திரன் எல்லா கிரகமும் ரவுண்ட் அடிச்சு வர்றாருல்ல, எல்லார்ட்டையும் பேசி பழகிறவரு, கைகுலுக்கி வர்றவர் சந்திரன். 2 நாளைக்கு ஒருக்க சுத்தி வந்துடுறாரு இல்லையா. எல்லா கிரகமும் எல்லா கிரகத்தோட மெர்ஜ் ஆகும், இல்லைன்னு சொல்லல. இவர் தான் அதிகமா டிராவல் பண்றவரு, இவர் தான் அதிகமா டிராவல் பண்றவரு. அப்ப இப்ப நீ கண்ணியில் நிக்கிறாரு, அடுத்து எங்க போவாரு? நேரம் துலாத்துக்கு வருவாரு, அடுத்து விருச்சிகத்துக்கு வருவாரு, தனுசுக்கு வருவாரு, மகரத்துக்கு வருவாரு, கும்பத்துக்கு ரொம்ப சனிகிட்ட கை கொடுக்கணும்ல. அடுத்து மீனத்துக்கு வருவாரு, அடுத்து மேசத்துக்கு வருவாரு, அடுத்து ரிஷபத்துக்கு வரும்போது சூரியன் கூட கை கொடுக்கணும்ல, குரு கூட கை கொடுக்கணும்ல.
ராகுகேதுலாம் கலந்து வரணும்ல. ம். அப்ப பொதுவா நான் முருகனை கும்பிட்டேன் அப்படின்னா கும்பிடலாம், தப்பு கிடையாது. நான் முருகனை கும்பிட தப்பே சொல்லல. ம். நான் மருதமலை அடிக்கடி போற ஆள் தான். ஆ. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கத்துலயே எனக்கு மருதமலை முருகன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கதிர்காம முருகன். ம். போய் 4 வருஷம் ஆச்சு. ஆனா மனசுக்குள்ள இருக்காரு. ம். ம். மனசுக்குள்ள இருக்காரு. கதிர்காம முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். இந்த 10 நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். ம். ம். கோயில்ல சாமியை கும்பிடல. ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம். ம். காலை நேரத்துல போனோம். அங்க ஒரு பீச்சில் போய் ஒரு பரிகாரம் எனக்கு நான் செய்யறதுக்காக என்னுடைய சக நண்போட எனக்கு பரிகாரம் ம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 3 சமாதியில தான் கும்பிட்டேன். ம். ஐயா நீங்க 3 பேர் இல்லைன்னா எங்க அப்பா முருகனே இல்லை. கிடையாது. நீங்க தான் கோயிலை கட்டியிருக்கீங்க. இன்னைக்கு அவரை பார்க்க பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ம். ம். கூட்டத்துக்குள்ள போய் சிரமப்பட என்னால முடியாது. ம். அதனால உங்களை வணங்கிக்கிறேன். நீங்க தான் முருகன், நீங்க அவர் தான் முருகன், நீங்க தான் அவரு. ம். கும்பிட்டுட்டு அதோட கிளம்பி வந்துட்டேன். நான் தங்கினதே தூத்துக்குடியில் தங்கினேன். ம். ம். அக்கா வீடு இருக்கு, அங்கேயே நம்ம தங்கல. ஏன்னா கூட நண்பர்கள் இருக்காங்க. ஆ. 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 நம்ம எங்க போய் தங்குறதுன்னு சொல்லி சத்யா ரெசார்ட் சொல்லி அங்க ஒண்ணு இருக்கு. ஓகே. அங்க தங்கிட்டு வந்தேன். ஓகே. ம். ம். சரி எதையுமே நம்ம ஓப்பனா வர்றதுதான். கண்டிப்பா சார். என்னென்ன இருக்கு நம்ம சொல்றோம்னு. அப்ப அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு? ம். ஒரு ஜாதகத்துல புதன் போய் சுக்கிரனை தொடுது. ம். புதன் போய் சுக்கிரனை தொடுது. புதனே 2ஆம் அதிபதி சுக்கிரனை தொடுறாரு. அது என்ன வீடுங்கிற கணக்கெடுக்கு. ம். ம். அது மதன கோபால வீடு. அப்ப மதன கோபால சாமி தான் அவங்க பிடிக்கணும். ம். ம். கிருஷ்ணர். மதன கோபால யோகம் அவங்களுக்கு. மதன கோபால யோகம் தான், அல்லது மதன கோபால எந்திரம் வச்சுக்கலாம் ஓகே. ம். ம். சார். லாஜிக் நிறைய இருக்கு சார். கண்டிப்பா. ஒரு ரூட் இல்ல சார். ம். ஏன் பெருமாளை கும்பிட்டா காசு கும்பிடுவாங்க? காசு கொடுக்க மாட்டாரா? ம். ம். உலகத்துக்கே பறி வளர்த்துட்டு இருக்காரு திருப்பதியில. திருப்பதியில. நான் போகக்கூடாது அங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே. ம். ம். நான் போகக்கூடாது. ம். அது பெருமாள், நான் பக்தர் இல்லையா? என் ஆபீஸுக்கு ஏத்தாப்புல ஜெகநாத பெருமாள் இருந்தாரு, ஆ. சீனிவாச பெருமாள் இருந்தாரு. காலையில போய் கும்பிட்டு தான் போவேன். ஓகே. அதை விட எங்க அப்பா உக்கடத்துல இருக்காரு, நரசிம்மர். ம். ம். டெய்லி போவாங்க. இப்ப இந்த 3 வருஷமா போகல. எனக்கு வேலை இப்போ அதிகமாயிருச்சு, போக முடியல. டெய்லி காலையில அங்க இருக்க எல்லா குருக்களுக்கும் எனக்கு தெரியும். இவர் ரெகுலர், அவருக்கு வந்து ரெகுலர் அடிமை இவர் அப்படின்னு. ஓகே. ஓகே. ஆ. நான் போனாலே இருந்து 10 நிமிஷம் நின்று பாடிட்டு வருவேன். அந்த மந்திரம் சொல்லிட்டு வருவேன். ம். நரசிம்மர் உக்கடத்துல எங்க ஐயா, ம். ம். அவர் என்னை காப்பாத்தலையா? கண்டிப்பா. கண்டிப்பா. சார் எவ்வளோ கஷ்டங்க. ஓகே. கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எனக்கு வந்து கஷ்டமில்ல, எல்லாம் சூசைட் பண்ணியிருப்பாங்க. ம். அவ்வளோ கஷ்டத்துலயும் நான் டெய்லி காலைல அவரை போய் பார்ப்பேன். காரணம் அன்னைக்கு இருந்த என்னுடைய கோச்சாரம், ம். ம். அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை, ம். இதை பார்த்து நம்ம அவரை தான் பிடிக்கணும், வேற வழி இல்லை. ம். தொடர்ந்து 2 வருஷம் காலையில போய் தீபம் போட்டுட்டு தான் நான் ஆபீஸ்க்கு வருவேன். ஓகே. ம். நாராயணா கோவிந்தா, கஷ்டம் என்னால முடியல, இதை எப்படியா காப்பாத்து, இந்த வாரம் என்னை காப்பாத்து. ஏன்னா பூரா வாரத்தை கொண்டேன் சார். ம். ம். வாரம் 2 லட்சம் ரூபா கடை கட்டணும் சார். ம். இன்னொரு பக்கம் கடை வாங்கியாவது எனக்கு கொடு நாராயணா. ஆ. இப்படிதான் பண்ணிட்டு வருவேன். ம். ஆனா கரெக்டா ரிலீஸ் ஆயிரும். ம். ம். கரெக்டா ரிலீஸ் ஆயிரும். ஓகே. ஓகே. அவங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எதை தொடுகிறாரோ ஆ. அதன் மூலமே வருமானம். ஓகே. இப்படி நிறைய சொல்லலாம். இல்ல காம்பினேஷன்லாம் வந்துடும். இன்னொரு கிரகம் பார்த்துருவோம், பார்த்துச்சுன்னா வேற கோயில் எடுக்கணும். ஓ. பொதுவா சொல்றதா இருந்தா சந்திரனை வச்சு அவங்க நட்சத்திரத்தை வச்சு இதான் குபேரன். ம். ஓகே. ம். நான் சொல்றது கிளைண்ட்டுக்கு புரியாது. ம். அதனால அவங்க கேட்பாங்க, சார் உங்களுக்கு குபேரன் சொல்லுங்க, சேர்ந்தாங்க குபேரன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரக சேர்க்கையை வச்சு சார் இந்த கோயில் போங்க. ம். அப்படி தேடி வச்சிருக்கேன். ஓகே. எங்க இது ராசி மண்டலம், நீர் வீடா, நெருப்பு ராசியா, நில ராசியா, காத்து ராசியா, இத்தனையும் பார்க்கணும். ஓகே. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 குடையவர் 3 குடையவர் சேர்ந்துட்டாரு. ம். 3 குடையவர் சேர்ந்துட்டாரு. ம். ம். அது போய் சயன வீடு 12ஆம் இடம். ம். சயன வீடு 12ஆம் இடம். சயன வீடு 12ஆம் இடம். ராகு கேது பாத்துருச்சு. ராகு கேது மிட் பாயிண்ட். ம். அவருக்கு நான் எங்க சொல்றேன், சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்ட ஈஸ்வரர். ஓகே. ம். திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு, ஆந்திரா பார்டர் ஒட்டி, ஆந்திராக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். ம். சுருட்டப்பள்ளி, நான் அந்த கோயில் போனது கூட கிடையாது. ஈஸ்வரர். பள்ளி கொண்ட ஈஸ்வரர், சிவன் பள்ளி கொண்ட ஈஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. பெருமாள் தான் பள்ளி கொண்டு இருப்பாரு. ம். ஈசனே பார்வதியுடைய மடியில படுத்துவாரு. அவருக்கு குபேரன் அங்க இருக்கு. ஓ. அதனால பொதுவா வந்து எல்லாம் கேட்கறாங்க, ம். பொதுவா சொல்லுங்க. பொதுவா சொல்லலாம், வேலை செய்யல நினைக்க கூடாது. கண்டிப்பா. ஓகே. இது ஜாதகம் பார்த்து தான் ஆனுங்கள, உள்ள ஃபேக்ட். அது கண்டிப்பா. உள்ள ஃபேக்ட். அது என்கிட்ட பார்த்து தான் இல்ல, இது உள்ள ஃபேக்ட சொல்றேன். ஓகே சார். 2ஆம் இடம் தான் பணம் வருமானம். ம். 2க்கு 2 3 சார். ம். 2க்கு 2 3ஆம் இடம் சார். 3ஆம் இடம் முயற்சி இல்லாம எப்படி சார் காசு வரும்? ம். ம். முயற்சி இல்லாம எப்படி காசு வரும்? ம். இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கையை வச்சு ஒரு லாஜிக் இருக்கு, எங்க போகணும் எங்க வரணும். ஓகே. அது எதிரடை நட்சத்திரமா இல்லாம இருக்கணும், அதான் மேட்ரு. ம். ஓகே. 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 அவங்களுக்கு வந்து எதிரடை நட்சத்திரமா எதிரடை நட்சத்திரத்துல போய் கிரகம் உட்காந்துரும். ம். தசாபுத்திக்கு எதிரடையா இருக்கும், பிறப்பு ஜாதத்துக்கும் எதிரடையா இருக்கும், ம். கோச்சாரத்துக்கும் எதிரடை இருக்கு. ம்.
கோச்சாரத்துக்கும் எதிரடை நட்சத்திரம் இருக்கு. ம். இது தெரியாம நம்ம சொல்லிடக்கூடாது. நான் அதை பார்த்து சொல்லி இது செய்யுங்க சார்ன்னு சொல்லி சில பேருக்கு சொல்லிடுவோம், திருப்பி என்ன பண்ணுவான், திருப்பி வருவாங்க, சார் அது சரியா வரல, திருப்பி செய்யுங்க. ஓகே. இப்படிலாம் இருக்கு. பண வரவுக்கு நிறைய இருக்கு, ஓகே. ஓகே. நிறைய லாஜிக் இருக்கு, நிறைய லாஜிக் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தண்ணி, ம். சந்திரன் தண்ணி, சந்திரன் தண்ணி, அது 4ஆம் இடத்துல இருக்கு. ம். 8 செவ்வாங்க தொடர்பு கொள்றாரு. ம். அது ராகுகேது மிட் பாயிண்ட்ல நிக்குது. ம். சரி, ராகுகேது அச்சுக்கு வெளியில நிக்குது, அச்சுக்கு வெளியில இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், 8 முருகனை பிடிங்கன்னு. ம். அந்த ஜாத்துக்கு 8 தான் போகணும். ம். சார் 4ஆம் இடம் தண்ணி, சார் தண்ணி குடிக்குமா இல்லையா, கண்டிப்பா. தண்ணியை குடிக்குமா இல்லையா. நான் சந்திரன் போய் 8 அங்க செவ்வாயோட போய் சம்மந்தப்படுது. சார் 8ஆம் இடத்துல இருக்கு. ம். 2ஆம் அதிபதியா சந்திரன் வந்து ம். அங்க போய் செவ்வாயை போய் தொடுது. ம். இதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம். ஆனா ராகுகேது அச்சுக்கு வெளியில அனாதையா கிடக்கு. ம். அது உட்கார்ந்த வீடு கும்பகோணம் பகுதியை சுட்டி காட்டுது. ம். ஓகே. அப்ப நீங்க கும்பகோணத்துல 8 முருகனை பிடிங்க, ம். ஓகே. பண வரவு வரும். ம். அதுக்கப்புறம் 8 முருகனை கும்பிட அவருக்கு நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறாரு. ஓகே. ம். ம். சார் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு பிசினஸ் நடக்கும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3000 4000 கிடைக்குது சார்ங்கிறாரு. ம். 4000 வருமானம் வருது, நல்லா இருக்கு சார்ங்கிறாரு. ஓகே. இதை வச்சு தான் சொல்ல முடியும். மணி அட்ராக்ஷன். ஆமா. ஓகே சார். சரிங்க சார். சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொல்லி மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வித்தியாசமான கருத்துக்களோடும் நல்ல செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.